வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த சந்திராவை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. அந்த சந்திராவை எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு. அப்பதான் நம்ம பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஐயா பேராண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாய்யா? அந்த சந்திராவுக்கு சிவனாண்டிக்கும் கல்யாண நாள் வரப்போகுதாம். எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக சந்திப்பாங்க. பேசாப்ல அவங்க சந்திக்கிறத ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டா என்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா பாட்டி. அவங்க ரெண்டு பேருமே இன்னும் தொடர்புலதான் இருக்காங்க அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா பேராண்டி, அந்த சந்திரா இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கிறா. ஈஸ்வரி கூடவே இருந்து ஈஸ்வரிக்கே பெரிய ஆப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்றா. அவளை பத்தின உண்மைய ஈஸ்வரி கிட்ட சீக்கிரம் நிரூபிக்கணும். தான் சொந்த தங்கச்சியே தனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலே அப்படின்னு அவளை வீட்டை விட்டு துரத்தணும். என்னைக்கு அவ தங்கச்சிக்காரிய வீட்டை விட்டு துரத்துறாளோ அப்பதான் அந்த ஈஸ்வரிக்கு வீட்டுல எந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு அவ தங்கச்சிக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே வச்சிருந்தா அப்படின்னு வச்சுக்கேன், இதனால பாதிக்கப்பட போறது என்னவோ அவளும் அவன் குடும்பமும் தான். ஐயா பேராண்டி, அவளா அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவளை பத்தின உண்மைய நீதாயா எப்படியாவது நிரூபிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அந்த வீட்டுக்குள்ள நான் எப்ப போனனோ அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கறத அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். சோ அத பத்தி அத்தை கிட்ட நிரூபிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு டைம் நான் அத்தை கிட்ட போட்டோவை காமிச்சேன். அவங்களும் அந்த சிவனாண்டியும் ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத. ஆனா பலதையும் சொல்லி அந்த சந்திரா தப்பிச்சிட்டாங்க. சோ இந்த வாட்டி ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸோட அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அதுக்குதான் இந்த கல்யாண நாள் வசமா சிக்கிருக்கு. இந்த கல்யாண நாளை பயன்படுத்தி அவங்கள சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, அவளை எப்படி சிக்க வைக்கிறது அப்படின்னு நீ திட்டம் போடு. எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க. எப்படியும் கல்யாண நாள்ல ரெண்டு பேரும் சந்திக்காம இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சந்திப்ப அத்தை கிட்ட நம்ம காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு நேரா அவங்க ஈஸ்வரி அத்தை கிட்ட, அத்தை நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், உங்களுக்கு தெரியுமா அத்தை? அப்ப வில்லி மயில சந்தேகமா பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, இதோட உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆக போகுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அதான் என் தங்கச்சி அவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. இனிமே அத பத்தி பேச வேண்டியதில்ல. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை என்னத்த எப்படி சொல்றீங்க? இன்னமும் அவரு கட்டின தாலி இன்னும் உங்க தங்கச்சி கழுத்துல கிடக்குல்ல. அப்பன்னா ரெண்டு பேருமே இன்னும் புருஷன் பொண்டாட்டி தானே. இதை கேட்டதும் ஈஸ்வரி கோவமாகி, இங்க பாருங்க மாப்பிள்ள, எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலுமே சம்பந்தம் கிடையாது. இனிமே அவன் குடும்பத்தை பத்தி இங்க பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேச, இத கேட்டதும் நம்ம மயில நினைக்கிறாரு, எப்படியும் சின்னத்தை நாளைக்கு சந்திக்க போவாங்க, அதை வச்சு நம்ம காட்டி கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நினைக்கிறாங்க, இவன் என்ன பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ட்டு நேரா அவங்க அக்கா கறிய பார்த்து, அக்கா நாளைக்கு கல்யாண நாள், அவரை போய் பாப்பேன் அப்படின்னு நினைச்சு உன் பெரிய மாப்பிள்ள உன்கிட்ட இப்படி பேசுறாரு போல. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நான் அவனை போய் பார்க்கவே மாட்டேன். எந்த வகையிலையும் வாய்ப்பே கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், நீ மட்டும்தான் வேணும். வேற யாரும் எனக்கு தேவையில்லை. என் அக்காக்காரி மட்டும் போதும் அப்படின்னு நான் உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாரும் தேவையில்லைக்கா. அத முதல்ல எல்லாருக்கிட்டையும் நீ கரெக்டா சொல்லு. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எனக்கு உன்னை பத்தி தெரியாதாம்மா. இங்க பாரு, நீ எப்பவுமே எனக்கு நேர்மையா இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் தங்கச்சி எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு தெரியும். அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் உன்னை
தப்பா நினைச்சிட மாட்டேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயில பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி இருக்காருல்ல, அவரு நேரா அந்த வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி போனை பார்த்துட்டு ஐயோ இவர் வேற இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரே அப்படின்னு. அப்ப மயிலு கேக்குறாரு, என்ன சின்னத்த, எதுவும் முக்கியமான காலா? போனையும் பார்த்துட்டு எங்களையும் பாக்குறீங்க, என்ன தனியா போய் பேசணும்னா போங்க அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் முக்கியமான போன் எல்லாம் இல்ல. அதுக்கு அவர் கேக்குறாரு, அப்படியா, சரி சரி அப்படின்னு. அப்ப சிவனாண்டி மறுபடியும் போன் பண்றாரு. இத பார்த்ததும் வில்லி ஷாக் ஆகி, இப்ப எதுக்கு இவரு தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒரு தடவை போனை கட் பண்ணா இவருக்கு புரியாதா அப்படின்னு மறுபடியும் போனை கட் பண்ணி விடுறாங்க. அப்ப மயிலு நினைக்கிறாரு, சோ கண்டிப்பா அது சிவனாண்டியா தான் இருக்கும். நாளைக்கு கல்யாண நாளை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு கேக்குறதுக்காக தான் அவரு தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அத்தைக்கு தெரியாது போல அப்படின்னு. அப்போ மறுபடியும் போன் பண்ண, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா யாரோ முக்கியமா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, போய் தான் என்னன்னு கேளு. இது கேட்டதும் சந்திராவும் சரிக்கா நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப நம்ம மயில சொல்றாரு, பாத்தீங்களாத்த, ரொம்ப முக்கியமான போன் போல அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, என் ஃப்ரெண்டு தாக்கா போன் பண்றா, இதுல என்ன இருக்கு அப்படின்னுட்டு மாடிக்கு போறாங்க. அப்ப மயிலு நைஸா போயிட்டு பின்னாடி இருந்து பாக்குறாங்க யாருகிட்ட போன் பேசுறாங்க அப்படின்னு. அப்ப சந்திர நேரா அவங்க புருஷன்ட்ட, என்னங்க நான் இங்க அக்காக்காரி வீட்டுல இருக்கேன், ஒரு தடவை போன் கட் பண்ணா உங்களுக்கு தெரியாதா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் பார்த்துதான் பேசணும், அக்காக்காரிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நம்ம சிக்கிருவோம். அதுக்கு அவர் கேக்குறாரு, என்ன சந்திரா இப்படி பேசுற, நாளைக்கு நமக்கு கல்யாண நாள், அந்த கல்யாண நாளை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஈஸ்வரிக்கு பயந்து போய் இப்படி செலிப்ரேட் பண்ணாமலாம் இருக்க முடியாது. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்காக்காரிக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப உங்க கூட மாட்டுனேன்னு வச்சுக்கீங்க, பெரிய பிரச்சனை ஆகிரும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சந்திரா இங்க பாரு, கல்யாண நாளை கொண்டாடியே ஆகணும். நாளைக்கு வந்துட்டு உனக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருப்பேன், நீ கண்டிப்பா வரணும் சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இப்படி பிடிவாதம் பண்றீங்க, அக்காக்காரியோட கோவத்தை பத்தி தெரிஞ்சும் இப்படி பண்றீங்களே. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ ஈஸ்வரிய பத்தியே நினைச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிற. ஈஸ்வரி மட்டும் அவளோட புருஷன் பொண்டாட்டி எல்லாரு கூடயும் சேர்ந்து சந்தோஷமா ஒன்னா வாழ்றா குழந்தை குட்டிங்களோட. ஆனா நம்மளை பத்தி யோசனை பண்ணி பாரு, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ முடியாம இருக்கோம். அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு வேதனையா இருக்கு. இங்க பாரு சந்திரா, ஒரே ஒரு வாட்டி தானே கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக கூப்பிடுற, இதுக்கு முன்னாடி நான் உன்னை என்னைக்காவது கூப்பிட்டுருக்கனா? ஏதோ இந்த வாட்டி உன் கூட கல்யாண நாளை கொண்டாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் நான் கூப்பிடுறேன், நீ என்ன வரலன்னு சொல்ற, ப்ளீஸ் சந்திரா. அப்ப சந்திரா வந்து அவங்க புருஷன் ரொம்ப ரெக்வஸ்டா பொலைட்டா கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இப்ப என்ன கல்யாண நாளுக்கு நான் வரணும் அதானே, சரி வரேங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதோட வில்லன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி சந்திரா அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. மயிலு இது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு, ஓ அப்படியா, கல்யாண நாளையா கொண்டாட போறீங்க, நீங்க கல்யாண நாளை கொண்டாடுற அன்னைக்கு அத்தை கிட்ட நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தொடர்புலதான் இருக்கீங்க அப்படிங்கறத நிரூபிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு அவரு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, சகல நம்மளுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாளைக்கு சின்னத்தைக்கு கல்யாண நாள் தெரியுமா உங்களுக்கு, அதனால அந்த சிவனாண்டி சின்னத்தையும் அவங்களும் சேர்ந்து கல்யாண நாளை கொண்டாட போறாங்களாம். சோ அதுக்காக ஒரு சூப்பரான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படியும் எல்லாரும் அங்க ஒன்னா போறப்ப அவங்கள பத்தி விஷயத்த அத்தை கிட்ட நம்ம போட்டு கொடுத்துடலாம், என்ன சொல்றீங்க? இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அத பத்திதான் நானும் யோசிச்சேன், சூப்பர் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நானும் அதான் யோசிச்சேன், நம்ம சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப மறுநாள் காலை அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அக்கா கிட்ட, அக்கா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்க்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு போற? அப்ப மயிலு சொல்றாரு, என்னத்த
ஏன் கோயிலுக்கு போற அப்படின்னு கேக்குறீங்க? இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். அதான் ஆசையா கோவிலுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஏன் தடுக்கிறீங்க அத்த? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன். கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டா அதுக்கான காரணம் வேணுமா? இங்க பாருக்கா, உன் மாப்பிள்ள வரப்பற எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, இல்லத்த நான் சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னா சரி, நான் கோவிலுக்கு போகல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அப்படியெல்லாம் இல்ல, நீ கோவிலுக்கு போயிட்டு வரனா கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் உடனே வில்லியும், சரிக்கா, என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும், என் மேல அவ சந்தேகப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ மயில நேரா அவங்க அத்தைய பாத்துக்கிட்டு மனசுக்குள்ள, அத்தை உங்க தங்கச்சி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்க, அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறமா நம்ம மயிலு வந்துட்டு நேரா சந்திராவை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க நம்ம வில்லன் வந்துட்டு அந்த கல்யாண நாளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுக்கிட்டு சந்திரா வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ சந்திரா அங்க இருக்கிற ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, ரொம்ப சூப்பரா இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே எனக்காகவா பார்த்து பார்த்து பண்ணீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, உனக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு கவலை தான். ஒருவேளை நம்ம இப்படி கல்யாண நாளை கொண்டாடுறது அக்காக்காரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ கவலைப்படாத. மயிலி என்ன பண்றாருன்னா இது அப்படியே வீடியோவா எடுத்துறாரு. அன்னைக்குதான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறத பாத்துட்டு சும்மாதான் போய் நின்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க அத்த. ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி கேக் ஓட்டுறத நான் உடனே அத்தை கிட்ட காமிக்க போறேன் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு, சூப்பர், இது போதும் நமக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ மயில அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க நம்ம ஈஸ்வரி இருக்காங்க. மயிலே நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த காமிக்கணும், பாக்குறீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, தங்கச்சி, அவங்க இத்தனை நாளும் உங்களுக்கு பண்ண துரோகம் இதுல வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு, அத பாக்குறீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் தங்கச்சியை பத்தி அப்படியெல்லாம் தப்பா சொல்ற விட வச்சுக்காதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டுட்டு வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரும், அதாவது சிவனாண்டியும் உங்க தங்கச்சியும் ஒன்னா நின்னு ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைப்பீங்க அது சாதாரண வீடியோவா இருக்கும் அப்படின்னு, அன்னைக்கு காமிச்ச மாதிரி. ஆனா இது சாதாரண வீடியோ இல்லத்த. உங்க தங்கச்சியும் அவரும் ஒன்னா சிரிச்சு பேசிக்கிட்டு கல்யாண நாளை கொண்டாடி இருக்காங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி கேக் ஊட்டி விட்டுருக்காங்க, இத பாருங்க அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதிர்ச்சியில எந்திரிக்கிறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை நான் தான் அப்பவே சொன்னனே, அவங்க ரெண்டு பேருமே இன்னும் தொடர்புலதான் இருக்காங்க, ஆனா நீங்க தான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது புரியுதா அத்தை? இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம். என் தங்கச்சி இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சி உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க, நீங்க கூடவே இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க அத்தை, இத்தனை நாளும் இதை நிரூபிக்கணும் அப்படின்னு தான் நானும் சகலையும் ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா உங்க தங்கச்சி தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ புரியுதா? அவங்களுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் இன்னும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியாம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவனாண்டி பண்ற பல திட்டங்களுக்கு உங்க தங்கச்சியும் உதவி பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.